பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ஒரு ஜோதிட பதிவாக கஜகேசரி யோகம். இந்த கஜகேசரி யோகம் ஒரு ஜாதகத்தில் இருந்தா எந்த மாரி ஒரு யோகத்தை கொடுக்கும் என்பதற்காக, இந்த அனுபவத்தில் பார்த்த ஒரு நிலைப்பாட்டையும், உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். கஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம். இப்போ ஒரு காட்டில் பார்த்தீங்கன்னா, யானை, சிங்கம். யானைக்கு பலம் அதிகம். ஆனா சிங்கத்துக்கு வேகம் அதிகம். ஆனா காட்டுக்கு ராஜாவாக வருவது யானை தான் குடுக்கணும். ஆனா இவங்க சிங்கத்த குடுத்துட்டாங்க. ஏன்னா, சிங்கத்துக்கு வந்து எதையுமே அடக்கி ஆளக்கூடிய ஒரு திறனுடையது. அதாவது பவர் உடையதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி ஒரு பவர் உடையதாக இருக்கக்கூடியது தான். இந்த கஜகேசரிய யோகம்னு வச்சுங்க. கெஜம் என்றால் குரு என்பது ஒரு யானையாகவும், சந்திரன் சிங்கம் என்பது ஒரு வேகமாக செயல்படக்கூடியதாக, அது சந்திரனையும் வச்சுக்கலாம். சந்திரன் எப்போதும் வேகமா செயல்படக்கூடிய ஒரு கிரகம். ஓ எதுவுமே அந்த கிரகமே ஒரு ஒரு ராசிய வந்து 2 1/4 நாட்கள் கடந்துரும். அதே மாரி ஒரு மாசத்தில் ஒரு 27 நாள்ல 12 ராசியும் கடந்து வந்துறக்கூடிய கிரகமே சந்திரன் தான். அந்த மாரி ஒரு தன்மையில குரு என்பது இருக்கிற இடத்த வச்சு இந்த கஜகேசரி யோகத்தை நம் சாஸ்திரம் சொல்லப்பட்ட ஒரு உண்மையில தான். அதாவது குரு இருக்கிற இடத்தனைக்கு சந்திரன் வந்து 4, 7, 10 கேந்திர ஸ்தானத்தில் இருப்பது இவங்களுக்கு இந்த கஜகேசரி யோகம் குடுக்கும். இந்த யோகம் என்ன பண்ணும்னா, எந்த காலகட்டத்தில வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு ஒரு 40 வயசு கடக்கும்போது 40 வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த கஜகேசரி யோகம் வந்து ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாட்ட குடுக்கும். அதே மாரி குரு திசை வந்துட்டாலும் சரி, இவங்களுக்கு சந்திர திசை வந்துட்டாலும் சரி, இந்த யோக நிலைப்பாடு இவங்களுக்கு ஒரு அ பொது ஜனங்க மத்தியில இவங்க வந்து ஒரு யானை போலவும், ஒரு சிங்கம் போலவும், ஒரு சிங்கத்தை போலவும், ஒரு யானை போலவும் ஒரு பலமான ஒரு நிலைப்பாட்டில், ஒரு உயர்ந்த நிலையில், ஒரு கௌரவமான நிலை. ஏன்னா, குரு என்பது ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்தஸ்த கொடுக்கக்கூடிய கிரகம். மத்தவங்க முன்னாடி மதிப்பு, மரியாதையோட, ஒழுக்கத்தோட வாழக்கூடிய ஒரு தன்மையும் அதான் குரு தான். சந்திரன் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி மனசில் பதியக்கூடிய ஒரு கிரகமே சந்திர பகவான் தான். அப்ப குருவோட தன்மையில குரு பார்த்த கோடி நன்மைவாங்க. ஆனா, இங்க குருவோட பார்வை வந்து பார்க்கும்போது 7ஆம் இடத்துல தான். ஏன்னா, அவரோட குரு இருக்கிற இடத்துலருந்து 7ஆம் இடத்துல சந்திரன பார்ப்பார். ஆனா, இதுல பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு இருந்தா சந்திரன் இருந்தா பலம். 10ஆம் இடத்துல இருந்தால் பலம்னு 3 இடத்த சொல்லிட்டாங்க. இந்த கஜகேசரி யோகத்துக்கு வந்து குருவுக்கு 4லும், 7லும், 10லும் இருந்தா இவங்களுக்கு அந்த யோகம் ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்ட குடுக்கும். ஒரு யோகத்தன்மையை ஏற்படுத்தும் என்பது சாஸ்திரம் சொல்லப்பட்ட உண்மை. இது அனுபவத்தில் உண்மையா? அப்படின்னு பார்த்தா, இதே மாரி இந்த குருவுக்கு 4ல் சந்திரன் இருப்பவங்க, அவங்க வந்து சொத்து சுகத்தையும், வண்டி வாகனத்துக்கும், சொந்த வீடு கட்டி வாடகை விட்டு, அந்த வாடகை வாங்கக்கூடிய தன்மையும், அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன், சொத்தை சேர்க்கக்கூடிய ஒரு தன்மையாக, அ பொது இடத்தில் வந்து இவங்களோட ஒரு ஸ்தாபனம்லாம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு கடையெல்லாம் அமைச்சு அதுக்கு வாடகை விடக்கூடிய தன்மைலாம், நிலபுலத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்கக்கூடிய தன்மைலாம், இவங்க ஒண்ணும் இல்லாம பிறந்தா கூட, இவங்களுக்கு அந்த காலகட்டம் வரும்போது இவங்கலாம் இதற்கு சொத்து நிலைக்கு ஒரு அதிபதியா வரக்கூடிய தன்மையும், பொது மத்த ம மத்தியில பொதுமக்கள் மத்தியில இவங்களுக்கு பேர் சொல்லக்கூடிய இடத்தினுக்கு இவங்களோட சொத்து இருக்கக்கூடிய தன்மை, இல்லாட்டி இவங்களோட வாகனம் ஓடக்கூடிய தன்மை, இவங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிலாம் ஒரு அமையக்கூடிய தன்மை, இந்த 4ஆம் இடங்கிறது இவங்களுக்கு குடுக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மைய சொல்லுது. அப்ப இவங்களுக்கு பொதுமத்து ம மத்தியில பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல ஒரு பேரோட வாழ்வாக அப்படின்னு சொல்லுதுங்க. இந்த யோக நிலை வந்து இந்த கஜகேசரி யோகத்தை வந்து சொல்லுது. இந்த மாரி இருந்த ஜாதகமும் இருக்குது. என்கிட்ட அனுபவம் பார்த்த ஜாதகமும் இருக்குது. அதே மாரி குருவுக்கு 7ல் சந்திரன் இருந்தா, அவங்களுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி கலஸ்திரத்தினால் அ அதாவது நண்பர்கள் மூலியமாவும் சரி, இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் செய்து, பொதுமக்கள் மத்தியிலும், பொது ஸ்தாபனமா நிலையிலும் இவங்க ஒரு நல்ல பேர் எடுத்து ஒரு வாழக்கூடிய தன்மை இருக்குது. என்னடா 7ல சந்திரன் தான் தோஷங்கிறாங்க, திருமணம் தாமதமாகுங்கிறாங்க. அத வந்து குரு பார்க்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும், மிகப்பெரிய ஒரு தனத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைலாம் இருக்குதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம். இப்போ 10ல் சந்திரன் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, 10ஆம் இடம் வந்து ஒரு தொழில சொல்லக்கூடிய இடங்க. ஜீவனத்துக்கு உண்டான ஒரு இடமும் 10ஆம் இடம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, குருவுக்கு 10ல் சந்திரன் இருக்கும்போது, மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா, சந்திரனுக்கு 4ல் குரு இருந்துருவாரு. ஆனா, குருவுக்கு 10ல் சந்திரன் இருந்துருவாரு. இவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமைஞ்சு, அந்த தொழில் மூலியமாக
ஒரு நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய தன்மையும், அந்த தொழில் மூலியமா சம்பாரிச்சு நெறைய சொத்துக்களை வாங்கக்கூடிய தன்மையும், சொந்த பந்தத்தில் வழியாக இவங்க நல்ல பேரும் மதிப்போட வாழக்கூடிய தன்மையும், புகழோட வாழக்கூடிய தன்மையும், இவங்களுக்கு வந்து அந்த 40 வயசுக்கு மேல இந்த கஜகேசரி யோகம் வந்து நல்ல யோகத்த குடுக்குதுங்க. அதே மாரி பலமுடைய யோகம். இந்த யோகம் வந்து மத்த மத்தவங்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மையும், மத்தவங்க இவங்ககிட்ட ஒரு பணிஞ்சு போறக்கூடிய தன்மையும், நியாயமான முறையிலும், நேர்மையான முறையிலும் இந்த யோகம் வந்து கஜகேசரி யோகம்ங்கிறது நல்ல யோகம். இருக்கிறதுலயே யோகத்திலேயே ஒரு அற்புதமான யோகம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கஜகேசரி யோகம் மட்டும் தாங்க. இந்த கஜகேசரி யோகம் வந்து ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஜாதகத்தில் வரக்கூடியது. இந்த யோகத்தின் நிலையை அந்த காலகட்டத்தில வரக்கூடிய தசா காலங்கள் தான் முடிவு செய்யும். ஒண்ணு சந்திர திசை நடக்கணும், இல்லாட்டி குரு திசை நடக்கணும். இல்லாட்டி குருவோட பார்வை இவங்களுக்கு அந்த நிலைப்பாடை குடுக்கும் நிச்சயமாக. அப்ப இவங்களுக்கு அந்த சுப கிரகத்தோட சேர்க்கை பெற்றிருந்தாலும், சுப கிரகம் பார்வையில் இருந்தாலும் இந்த யோகத்தை கொடுக்கும். அதே மாரி அந்த இவங்க இருந்த வீட்டின் அதிபதி பலம் குறைந்தாலோ, இவங்க வீட்டின் பாவ கிரகம் சேர்க்கை பெற்று பார்த்தாலோ, அந்த யோகத்துக்கு பங்கத்தை ஏற்படுத்திரும். அப்ப அது யோகமா, யோகமில்லையா என்பதை நீங்க ஒரு ஜோதிடர் மூலியமா தான் எங்களுக்கு அந்த யோகம் இருக்குதா? இல்லையான்னு நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அதை தெரிஞ்சு கொள்ளும்போது உங்களோட வாழ்க்கையும், உங்களோட ஒரு நிலைப்பாடும் உயர்வு நிலைக்கு போகக்கூடிய தன்மை இருக்குது. அது எந்த காலகட்டத்தில் வரும் என்பதை ஜாதகத்தை பார்த்து அனுபவ ரீதியாக சொல்ல முடியும். நீங்களே அத பார்த்தா கூட அதாவது குருவுக்கு 4, 7, 10ல் சந்திரன் இருப்பது கஜகேசரி யோகத்தை கொடுக்கும். அந்த யோகத்துக்கு பங்கம் இல்லாம ஜாதகம் இருந்தா, நி சிறப்பான யோகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். இருக்கிற யோகத்திலே ஒரு சிறப்பான யோகம் இந்த கஜகேசரி யோகம் நண்பர்களே. இதை அனுபவத்தில் உணர்ந்த ஒரு கருத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த சேனலை பார்த்துக் கொண்டிருக்கிற அனைவரும் தங்களோட கருத்தையும், தங்களோட சப்ஸ்கிரைபையும் மறக்காம பண்ணிருங்க நண்பர்களே. வாழ்க வளமுடன். பரமத்தி